சென்னையை அடுத்த எண்ணூரில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக விடிய அரசின் காவல்துறை நடந்து கொள்வதாக புகார் எழுந்திருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். கண்டிப்பாக சைது, எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய கத்திவாக்கம் என்கிற இடத்தில் இன்று மாலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவருடைய 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு அதன் பிறகு பொதுக்கூட்டம், குறிப்பாக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி, அதே போன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் கே குப்பன், அதே போன்று கழகத்துடைய அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாகவே பாதுகாப்பு கேட்டு எண்ணூர் காவல் நிலையத்தில் மனு அளித்திருக்கிறார்கள். விடியா திமுக அரசினுடைய ஏவல் துறையாக செயல்படக்கூடிய எண்ணூர் காவல்துறை நெருக்கடி கொடுக்கும் விதமாக இன்று மதியம், அதாவது அந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிற இடத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்றால், குறிப்பாக அந்த பகுதியில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அதற்கு இந்த பொறுப்பாளர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். கடந்த வாரம் இதே போன்று ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கி நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்திற்கும் இதே போன்று நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடியா திமுக அரசை சேர்ந்தவர்கள் குறிப்பாக நெருக்கடி மிகுந்த, பரபரப்பு மிகுந்த பகுதிகளில், நெருக்கடி மிகுந்த நேரங்களில் சாலையினுடைய நடுவே மேடைகள் அமைத்து அவர்கள் கூட்டம் போடுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட இடத்தில் கூட எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள், அதாவது கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட போது நெருக்கடி கொடுத்து அனுமதி மறுக்கப்பட்டு பிறகு அனுமதி வழங்கப்பட்டது. அதே பகுதியில் நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போது அனுமதி வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில், குறிப்பாக வந்தவாசியில் இருந்து சென்னை வரக்கூடிய பிரதான சாலை, அதாவது ஏராளமான போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த ஒரு நேரம், குறிப்பாக மாலை 4 மணியிலிருந்து இரவு வரை 10 மணி வரை நடு சாலையில் அவர்கள் மேடை அமைத்து சாலையை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். போக்குவரத்து செல்லக்கூடிய வாகனங்கள் மிகுந்த சிரமத்தை அனுபவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது எண்ணூர் பகுதியிலும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய வேளையில் விடியா திமுக அரசினுடைய ஏவல் துறையாக காவல்துறை செயல்படுவது என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்காகவே காவல்துறை இருக்கிறது. திமுகவினருக்கு சேவையாற்றக்கூடிய துறையாக அதனை மாற்றிவிட்டால் மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கண்டிப்பாக இழந்து போகும். அதனை கருத்தில் கொண்டு காவல்துறை செயல்பட வேண்டும் என்பதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக அதிமுகவுடைய தொண்டர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஜனநாயக முறையில் எதிர்க்கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட, அனுமதி அளிக்கப்பட்ட பகுதியில்தான் அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டு நடத்தப்படுகிறது. இப்படி மறைமுகமாக காவல்துறையை வைத்து விடியா திமுக அரசை சேர்ந்தவர்கள், விடியா திமுக நிர்வாகிகள் நெருக்கடி கொடுப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்தி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.